வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு அப்படின்னு இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பல பேர் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இரும்பு கரம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கே? அவருக்கு நிஜமாவே தமிழ்நாட்டுல இந்த சட்ட ஒழுங்கு எல்லாம் டோட்டலா சீர்கெட்டு போய் கிடக்குங்கிறது தெரியுமா? அபாயமான ஒரு நிலையில தான் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன் நான் இத சொல்றேன்னா, மறுபடியும் இத பத்தியே பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு இதெல்லாம் நடக்குது, எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு தெரியுமா? எனக்கு தெரியல. ஏன்னா மார்ச் 2ஆம் தேதி நம்ம நாங்குநேரி விஷயம் ரொம்ப பெருசாச்சு. நான் இல்லன்னே சொல்லல, அதை பத்தி நாங்க எல்லாருமே பேசினோம். ஆனா அதே மார்ச் 2 அன்னூர் கிட்ட, அதாவது கோயம்புத்தூர் அந்த ஏரியால அன்னூர் கிட்ட ஓணக்கரசம்பாளையம் அப்படிங்கிற அந்த ஊர்ல ஒரு தந்தையை ஒரு மகன், தந்தை பேரு விஸ்வநாதன், மகன் பேரு ராஜசேகர், கொலை பண்ணிருக்காரு. யாரு? மகன் தந்தையை கொலை பண்ணிருக்காரு. கேட்டா சொத்து பிரச்சனைங்கிறாங்க, கைது பண்ணிட்டோங்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை இன்சிடென்ட்ஸ் மாத்தி 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 கொலை 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 கொலை, எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப சட்ட ஒழுங்குங்கிறது இருக்கா? மறுபடியும் நான் கேட்கிற கேள்வி இதுதான். கொலை பண்ணிட்ட அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டோம் சொல்றீங்களே, பிரிவென்ஷன் என்ன? லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் கடந்தா இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கொலை நடந்துகிட்டே இருக்கும்? ஒரே தேதியில இந்த மாதிரி 2 இடத்துல கொலை. இது மட்டும் இல்லைங்க, நான் அடுத்த டேட் எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். மார்ச் 6ஆம் தேதி நஞ்சுண்டபுரம், இதுவும் கோயம்புத்தூர் ஏரியா தான். 82 வயசு அந்த அம்மாக்கு, அவங்க பேரு கஸ்தூரி குட்டி. அவங்களோட பாடி வீட்டுல கடந்திருக்கு. சோ இது கொலை அப்படின்னு ஒரு சந்தேகத்துல விசாரணை போயிட்டு இருக்குங்கிறாங்க. நிஜமாவே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெண்களுக்கு இங்க இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கல. I feel scared as a woman in தமிழ்நாடு. இதை நான் இன்னைக்கு நேத்திக்கு சொல்லல, பல நாட்களா நான் இதை சொல்லிக்கிட்டு வரேன். திருப்பி பாருங்க, அது ஒரு 2.5 வயசு குழந்தையா இருக்கட்டும், இல்ல ஏர் ஹோஸ்டஸா இருக்கட்டும், இதெல்லாம் திமுக பிரமுகர்களே செஞ்சாங்க அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த லேடி 82 வயசு, வீட்டுல பாடி கிடைச்சிருக்குங்கிறாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில இது கொலையா இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில விசாரணை நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நிஜமாவே பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு தமிழ்நாட்டுல? அப்புறம் என்ன இரும்பு கரம், அமைதி பூங்கா, நம்பர் 1 மாநிலம் எதுல? கொலையிலையா? நான் டாஸ்மாக்லயும் கஞ்சாலையும் தான் நம்பர் 1 மாநிலம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ கொலையிலையும் நம்பர் 1 மாநிலம் ஆயிடுச்சு தமிழ்நாடு. மார்ச் 7ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில இருக்கிற இலங்கை தமிழர் ரெஃப்யூஜி கேம்ப்ல சிவகுமார் அப்படிங்கிற அந்த 42 வயசு நபரை 6 பேர் தாக்கி கொலை பண்ணிருக்காங்க. அவங்க 6 பேரும் கைது அப்படின்னு சொல்றாங்க. தாக்கினவங்கள தான் கைது செஞ்சாங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு கேள்விக்குறி. மார்ச் 8ஆம் தேதி ஆகாஷ்ங்கிற 26 வயசு இளைஞன் சிவகங்கை மாவட்டத்துல போலீஸ் ஸ்டேஷன்லயே he has been hurt, abused physically and killed அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. சோ இது 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 போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வரா மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இந்த காவல் நிலையத்துக்குள்ளேயே நடந்த கொலைகளை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி இந்த 6 பேர் அட்டாக் பண்றது, கொல்றது எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. ஒருத்தரை கொலை பண்றதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு தமிழ்நாட்டுல. அதுவும் இஷ்டத்துக்கு. நிஜமாவே இது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப 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 தலை சுத்துது. எப்படி ஒன் ஆஃப்டர் தி அதர் நீங்க பாருங்க சம்பவங்கள். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு சம்பவமோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு சம்பவமோ நடந்தா ஏதோ சட்ட ஒழுங்க சரி பண்ண ட்ரை பண்றாங்கன்னு நம்ம நினைக்கலாம். டே ஆஃப்டர் டேயா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 2 நான் சொன்ன அந்த 2 கொலை, மார்ச் 3 அந்த ஏர் ஹோஸ்டஸ தாக்கினாங்க, மார்ச் 6 நான் சொன்ன சம்பவம், 7, 8, ஒன் டே ஆஃப்டர் டே. சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போனது அப்படின்னு சொல்றதை விட வேற என்ன சொல்ல முடியும் இதை பத்தி? இது மட்டுமா? ஒரு திமுக இளைஞரணியை சேர்ந்தவர் ஒரு 15 வயசு சின்ன பொண்ண பிரைவேட் பார்க்ல எட்டி உதைச்சிருக்காரு. எப்படி? திமுக இளைஞரணினா என்ன வேணாலும் செஞ்சிடலாம், ஏன்னா அவங்க தலைவர் அவங்கள காப்பாத்திடுவாங்களா? இல்ல அந்த அளவுக்கு அந்த வயலன்ஸ் இந்த சிஸ்டம். இதைத்தான் நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் டு இல்லிசிட் லிக்கர், தேங்க்ஸ் டு கஞ்சா, இஷ்டத்துக்கு இவ்வளவு பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு ரீல் போட வேண்டியது, வெட்டி சாய்க்கிற பேர் வழின்ட்டு ஒரு 15 வயசு பொண்ணு அவளோட பிரைவேட் பார்க்ல எட்டி உதைக்க வேண்டியது. அப்புறம் இப்ப நம்ம 7 to 70 வரை வேணா படம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு 2 கொடுமைங்க. ஒரு 7 வயசு குழந்தைக்கு ரேப் நடந்திருக்கு.
அந்த குழந்தை she has come to the hospital bleeding. ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா எந்த தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தை அங்கதான் சிகிச்சையை is she going through இல்ல எங்க, அந்த குழந்தை எங்க? இது ஒரு பெரிய கொஸ்டின். நாமக்கல்ல இதாச்சா 7 வரை கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 70 வயசு மனுஷனை கொன்னுட்டு அவரோட 60 வயசு மனைவிய பாலியல் பலாத்காரம். இது கிருஷ்ணகிரி மாவட்டம். I mean, it's just the list is not ending. இந்த ஒரு வீடியோ பத்தாது எனக்கு இத பத்தி பேச, சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நம்மளுடைய அருமையான தமிழ்நாட்டு மீடியால இத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க, இத பத்தி எல்லாம் விவாதம் பண்ண மாட்டாங்க. எதை பத்தி பெருசா வரும்? யூபிஎஸ்சில ரேங்க் வாங்கின தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் எல்லாரும் ஸ்டாலின் ஐயானாலதான் ரேங்க் வாங்கினாங்க, இதுதான் கோஷம் போடப்படும். இந்த 56 பேர், அதாவது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஆல் இண்டியா லெவல்ல ரேங்க் வாங்கி இருக்கிற இந்த 56 பேரும் இந்த திமுக அரசாங்கத்துடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து ரேங்க் வாங்கினாங்க அப்படின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அக்ராஸ் சோசியல் மீடியா அண்ட் மீடியா பயங்கரமா பரப்பினாங்க. ஆனா உண்மை என்ன? ஆல் இண்டியா 2nd வந்த ராஜேஸ்வரி சுவே அண்ட் ஆல் இண்டியா 7th வந்த ராஜா மொய்தீன் சங்கர், இவங்க 2 பேரும் IAS அகாடமியில படிச்சிருக்காங்க. இது அந்த அகாடமியும் வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஆமா, எங்க கிட்ட படிச்சுதான் அவங்க ரேங்க் வாங்கினாங்கன்னு. இப்ப ஸ்டிக்கர் அரசாங்கம் யாரு ஃபாலோ பண்றாங்கப்பா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பச்சை புழுகா இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த 56 பேரும் வேற வேற அகாடமியில படிச்சுதான் ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னா அத்தனை பேரும் நான் முதல்வன் திட்டத்துல படிச்சு ரேங்க் வாங்கிட்டாங்களாம். இதுக்கு முதலமைச்சருக்கு தான் கிரெடிட் போகணும்னு ஒரு நியூஸ் ஐட்டம். எவ்வளவு ஃபேக் நரேட்டிவ்ஸ் என்ன மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் நான் சொல்றது இதுதான், தமிழக மக்களே, பிளீஸ் லுக் அரவுண்ட் யூ. அநியாயத்துக்கு ஃபேக் நரேட்டிவ் ஓடிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியால மட்டும் இல்ல, மீடியா சேனல்ஸே ஃபேக் நரேட்டிவ் மட்டும்தான் பேசுறாங்க, ப்ரமோட் பண்றாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. ஏப்ரல் இஸ் நாட் வெரி ஃபார் அவே. மறுபடியும் நான் சொல்றது அதுதான், ஏப்ரல் இஸ் நாட் வெரி ஃபார் அவே. கண்டிப்பா இந்த ஃபேக் நரேட்டிவ் எல்லாம் உடைச்சு அதிமுக தலைமையில ஒரு அருமையான அரசாங்கம் இங்க என்டிஏ ஃபார்ம் பண்ண போகுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில அருமையான ஒரு ஆட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வரத்தான் போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி ஃபேக்கா எல்லா நரேட்டிவையும் செட் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், உண்மையை மறைக்க ட்ரை பண்ணட்டும். எதை பத்தி நான் சொல்றேன்? இந்த கொலைகளை பத்தி சொல்றேன், இந்த பெண்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த கொடுமைகளை பத்தி நான் சொல்றேன், பலாத்காரங்களை பத்தி நான் சொல்றேன். இதெல்லாம் இவங்க மறைக்க ட்ரை பண்ணலாம், ஆனா உண்மை ரொம்ப நாளைக்கு மறைஞ்சு கிடக்காது. மக்களே, பிளீஸ், நீங்க தான் கரெக்டான முடிவை கரெக்டான நேரத்துல எடுக்கணும். நீங்க எடுப்பீங்க. எங்க அப்பன் திருப்பரங்குன்ற முருகன் உங்களை எடுக்க வைப்பான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.